ஹாய் ஆல், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம். நம்ம கோகனட் மில்க் வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நல்லா பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் 200 ml கோகனட் மில்க், ஒரு ஃபுல் மேங்கோவை வந்து போட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிட்டு பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா தான் அது நல்ல பேஸ்டாட்ட வரும். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க பாலெல்லாம் ஊற்றிடுங்க. ஊற்றி மறுபடியும் ஒரு 2 minutes பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி டம்ளரில் ஊற்றி ஒரு ஐஸ் ஸ்டிக் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இது வந்து ஒரு 6 மோல்ட்ஸுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. இந்த மோல்டு வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப விலையும் கம்மி தான். நம்ம வந்து ஐஸ்கிரீம் வெளியே வாங்கி கொடுக்கறத விட நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது மோல்டு வந்து எஸ்பெஷலி ஃபார் என் பையனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 5 hours ஃப்ரீஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நாபை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகும். 5 ஹவர்ஸ்லேருந்து நீங்கள் 8 ஹவர்ஸ்க்குள்ளே இதை வந்து யூஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம கோகனட் மில்க் சேர்த்திருக்கோம், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதில் இல்லை, அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு தண்ணியில் சும்மா ஒரு டிப் கொடுத்துட்டு வெளியே எடுத்திங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.